கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு பேருக்கும் அன்பின் வாழ்த்துகள். புதிதாக இணைந்த ஜெபநேர குடும்பத்தாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை இன்றைய நாளில் யாத்திராகமம் 14 அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். தேவ ஜனங்களே, நம்ம சும்மா இருக்கும் பொழுது கர்த்தர் ஏன் யுத்தம் பண்ணுகிறார்? நம்ம ஒன்றுமே செய்யலை. நீங்கள் யுத்தத்தை மட்டும் பாருங்கள், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். வெயிட் அண்ட் see how the God is battling for you. கர்த்தர் எப்படி யுத்தம் செய்கிறார் பாருங்கன்னு மோசே சொல்லுகிறார். தேவ ஜனங்களை, ஒரு ரகசியத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கிறிஸ்தவ ஜனங்களாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய செங்கடல்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய யுத்தங்கள் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறை நாம் செய்யக்கூடாதுன்னா இந்த வாரத்தில் உள்ள ஒவ்வொரு பதிவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் சில ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறார். எப்படி நம்ம வாழ்க்கை அழிகிறது, ஏன் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியலை, நம்மளால் ஏன் கர்த்தரோடு இணைந்து போக முடியலை, எந்த தவறை நம்ம மாற்றணும், எதை நாம் சீர்திருத்தணும், எதை நாம் செய்யணும், எதை நாம் செய்யக்கூடாது என்று தெள்ள தெளிவாக இஸ்ரவேல் வாழ்க்கையிலிருந்து, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தேவ ஜனங்கள் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் பாருங்க. இந்த ஜனங்கள் இன்னைக்கு செய்த தவிர நம்ம தெள்ள தெளிவாக சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜனங்கள் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? எதனாலனா 10வது வசனம் சொல்லுது, பார்வோன் அவங்களை துரத்தி கொண்டு வரான். அதற்கு மேலே உள்ள வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்களில் இந்த மாதிரி ஒரு உபத்திரவத்தில் கொண்டு போகிறது காரணம், அந்த உபத்திரம் உங்களுக்கு திரும்பி வரக்கூடாதுன்னு நான் கொண்டு வருகிறேன். அந்த எகிப்தியரை நீங்கள் இனி பார்க்கவே மாட்டீங்க. அதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? 11வது வசனம் 12 பார்த்தீங்கன்னா, இந்த பார்வோன் இப்படி துரத்தி வரும் பொழுது, முன்பதாக செங்கடல் இருக்கும் பொழுது, அவர்கள் தேவன் மேலே விசுவாசம் இல்லாமல் தங்களை நடத்தி வந்த தேவன் எகிப்தில் வல்ல பெரும் காரியங்களை செய்தாக்கும் வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை வாதை நோய்களை அனுப்பி இயேசு கூட இருக்கிறாரு, தேவன் கூட இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறாருன்னு காண்பித்து வெளியே கொண்டு வந்த ஜனங்களாக்கும். எல்லா தலசன் பிள்ளைகள் எல்லாமே அந்த தேசத்தில் மறித்து இவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் இவர்களை சாகிறதற்காக கொண்டு வந்தாங்களா என்று அவர்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. முறுமுறுத்தார்கள், எங்களுக்கு என்ன கல்லறை இல்லையா, நாங்கள் இந்த வனாந்தரத்தில் சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்கன்னு மோசையை பார்த்து கேட்க ஆரம்பித்தாங்க. தேவ ஜனங்களை, மோசை என்ன செய்ய முடியும்? ஒரு ஜனத்தினுடைய, ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் அதற்கு காரணம் ஊழியர்கள் கிடையாது. அதற்கு காரணம் நாம் தேவ திட்டத்தை புரியாமல் இருக்கிறது. முதலாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்திருக்கணும், கர்த்தர் எங்களை வாழ வைக்க போகிறார். எங்களை சாகணும்னு நினச்சிருந்தாருன்னா அந்த எகிப்தியர் கையிலே விட்டுருப்பாரே. அங்கே 430 ஆண்டுகள் செத்து தானே தலைமுறைகள் வளர்ந்து கஷ்டப்பட்டு தானே இருந்தாங்க. ஆண்டவருடைய திட்டமே அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வரணும். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. 4 நாள் கூட விடுதலையாக இல்லை. ஆனால் என்னைக்கு எகிப்திலிருந்து வந்தாங்களோ அன்னையிலிருந்து அவங்க பேர் அடிமை கிடையாது, அவங்க விடுதலையாக்கப்பட்டவங்க. இன்னைக்கு அவங்க சகிக்கிற ஒவ்வொரு உபத்திரமும் அவர்களுடைய விடுதலைக்காக அவர்கள் சகிக்கிறார்கள். 430 ஆண்டுகள் சகித்த உபத்திரமும் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று சகித்தது. அவர்களுக்கு ஒரு நாளும் அந்த உபத்திரம் விடுதலை கொண்டு வரவில்லை. அங்கேயும் பாடுபட்டார்கள், ஆனால் அடிமையாக பாடுபட்டார்கள். என்னைக்கு அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்தார்களோ அன்னைக்கு அவர்கள் பேர் அடிமை அல்ல, அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். இப்போ சகிக்கிற எல்லா உபத்திரமும் விடுதலையை தன் தலைமுறைக்கு கொண்டு வரதற்கும், நல்ல தேசத்தில் போய் கால் வைக்கிறதற்கும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போய் சேர்க்கிறதுக்கான உள்ள உபத்திரவத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் கேட்குறாங்க, நாங்கள் சாகிறதற்கா கல்லறை குழி இல்லைன்னு சொல்லியா எங்களை கொண்டு வந்தீங்கன்னு மோசையை பார்த்து பயமுறுத்துகிறார்கள். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று பெயரை பெற்றார்கள். ஒரு பொழுதும் தேவனை நேசிக்காதவர்கள் என்று பெயரை பெற்றார்கள். அதனால்தான் தேவ ஜனமே, இந்த இஸ்ரவேலினுடைய புத்தி, இந்த இஸ்ரவேல் வம்சதாரனுடைய புத்தி தேவ ஜனமாகிய நமக்குள் வந்து விடாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இவ்வளோ வேற நான் கடலில் சங்கரித்து நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு காட்டுறேன்ப்பா. அதுக்காக தான் நான் இந்த யுத்தத்தை அனுபவிச்சிருக்கிறேன். இந்த யுத்தம் உன்னை கொல்றதுக்காக அல்ல, உன்னை உயர்த்துறதுக்காக.
இதில் நல்லவங்க இருந்திருப்பாங்க அல்லவா? அந்த நல்லவங்க என்ன செய்யணும்னு எல்லாருக்கும் உள்ள வார்த்தை தான். ஆனால் அந்த நல்லவங்க கண்டிப்பாக அதை கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தெய்வ ஜனங்கள், இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களை சும்மா இருக்க சொல்கிறாரு? நீங்கள் அவருக்காக யுத்தத்துக்கு வெளியே வந்தீங்க அல்லவா? பரிசுத்தமாக வாழணும்னு வெளியே வந்தீங்க அல்லவா? குடும்பத்தை விட்டு வேறு பிரித்து வந்தீங்க அல்லவா? ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துருக்கிறார். யுத்தம் வரும்பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டியது யுத்தம் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் கர்த்தர் வழியில் நடக்கணும். கர்த்தர் மோசே மூலமாக சொன்னது எகிப்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அது பண்ணாலே போதும். யுத்தம் பண்ண வேண்டியது கர்த்தர், அதை பண்ணி கொள்வார். நீங்கள் கர்த்தர் சொல்கிறத செய்யுங்க. கர்த்தர் உங்கள்ட்ட அன்பாக இருக்க சொல்கிறாரா? அன்பாக மட்டும் இருங்க. மற்ற யுத்தங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் உங்கள்ட்ட ஜெபிக்க சொல்கிறாரா? ஜெபிங்க. மற்ற யுத்தங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். தானியேலை பாருங்கள், 3 நேரம் ஜெபித்தார். சிங்கக்கபி வந்துச்சு, யுத்தம் வந்துச்சு. யுத்தத்தை கர்த்தர் பார்த்து கொண்டாரா? இல்லையா? பார்த்து கொண்டார். தாவீதை பாருங்கள், அனுதினம் கர்த்தரோடு இருந்தார். யுத்தம் வந்துச்சா இல்லையா? யுத்தம் வந்தது. யார் பார்த்து கொண்டா? கர்த்தர் பார்த்து கொண்டார். ஒரு கல்லில் சாகிற ஒரு மனிதன் அல்ல கோலியாத்து. ஒரு காக்கா கூட ஒரு கல்லில் சாகாது. ஆனால் ஒரே கல்லில் செத்ததுக்கு காரணம் கர்த்தர் அந்த கோலியாத்தை வீழ்த்தினார். அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் நம்ம சும்மா இருக்கணும்? ஏன் நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது? ஏன் நம்ம போலீஸ் கேஸ்ன்னு ஓடக்கூடாது? ஏன் நம்ம ரவுடிகளை வச்சு மிரட்டக்கூடாது? ஏன் நம்ம நாவால் சண்டை போடக்கூடாது? ஏன் நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது? ஏன் மாம்சத்தோடு நம்ம சண்டை போடக்கூடாதுன்னா, நம்ம சண்டை போட்டால் கர்த்தர் சண்டை போட மாட்டார். நம்ம ஒரு அடி அடிச்சிட்டோன்னா அது ஒரு அடி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு யானை நண்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த யானை அடித்தா எப்படி இருக்கும்? நீங்கள் அடித்தா எப்படி இருக்கும்? அந்த யானை அடித்தா எப்படி இருக்கும்? யானை அடிச்சிச்சுன்னா அதனுடைய தும்பிகை எடுத்து அந்த ஆளையே போட்டுரும். நீங்கள் அடித்தா அந்த அடியில் அந்த ஆளுக்கு ஒன்றும் ஆகாது. நான் சொல்லுகிறேன், ஒரு யானையினுடைய வலிமையை அவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னா, உன்னதமான கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். அவர் தர மட்டும் ஆக்கிடுவார். தெய்வச்சனமே, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போராட்டத்தையும் நிர்மூலாக்குவார். நம்ம தான் சண்டை போடக்கூடாது, நம்ம தான் மாம்சத்தில் எழும்பக்கூடாது. ஆனால் தேவன் விடுவாரா? பவுலை பார்த்து சொன்னார், சவுலாகிய பவுல். அவர் சவுலாக இருக்கும் பொழுது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம்னு சொன்னார். ஏன்னா ஆண்டவரை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தான் பவுலாகிய சவுல். ஆரம்ப நாட்களில் சவுல் என்ன செய்கிறாரு? கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தான். அப்போ தேவன் சொன்னார், நீ முள்ளில் உதைச்சு கொண்டு இருக்கிற. ஆண்டவராகிய இயேசுவை சொன்னார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். பார்த்தீங்களா? நீங்கள் தேவ ஜனம், உங்கள் மேல் மோதுகிறது நொறுங்கி போகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனோடு இணைந்து இருக்கணும். அவர் சொல்லுகிறத கேட்கணும். நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும்னா முதல்ல தேவ சித்தத்தை புரிஞ்சு கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் சித்தத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. அவங்களுக்கு முழு மனசு, நான் வாழணும், நான் சாப்பிடணும், நான் தூங்கணும், நான் நல்லா இருக்கணும். எப்போவுமே சாப்பிடணும், நல்லா ஓடி பிடிச்சி விளையாடணும், தூங்கணும். சித்தம் செய்யணும்னே அவங்களுக்கு புரியலை. தேவ ஜனங்களே, நம்மளை அழைத்தவர் ஒரு சித்தத்தோடு அழைச்சிருக்கிறார். நம்ம சாப்பிட்றது அந்த சித்தத்துக்காக, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அந்த சித்தத்துக்காக, நம்ம நல்லா இளைப்பாக இருக்கிறது அந்த சித்தத்திற்காக. நல்லா சாப்பிட்டு எழும்பி நல்லா சந்தோஷமாக இருந்து நல்லா தூங்கி எழும்பி நம்ம செய்ய போகிறது சித்தம். சித்தத்துக்காக தான் சாப்பிட்றோம், சித்தத்துக்காக தான் தூங்குகிறோம், சித்தத்துக்காக தான் சந்தோஷமாக இருக்கிறோம். நிறைய பேருக்கு இது புரியவே இல்லை. சித்தம் என்ன? கர்த்தருடைய சித்தம் என்னதான் இருந்துச்சுன்னா, அந்த மோசமான எகிப்தியர்களை அந்த கடலில் மூழ்கடிச்சு அவர் தேவ ஜனங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார் காட்டுறது தான் சித்தம். இன்றைக்கி உங்களை துரத்தி வருது அல்லவா? சில போராட்டம், சில கடன், சில உபத்திரவம், சில மோசமான நபர்கள். இவர்கள் செங்கடை போல உங்களை தொடர்ந்து வருகிறார்கள் அல்லவா? இவர்கள் மத்தியில் ஒரு பந்தியை உருவாக்கி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தப்படணும்னு அவர் சித்தம் வச்சிருக்கிறார். உங்களை அழிஞ்சு போகிறதுக்காக அங்கே கொண்டு வந்து நிறுத்தலை. உங்களுக்கு வேற வழியே தெரியாமல் இருக்கலாம், உங்களை அழிக்கிறதுக்காக அங்கே கொண்டு வந்து நிறுத்தலை. நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம், செங்கடல் பிளந்துச்சு, மக்களுக்கு வழி உண்டாச்சு, எனக்கு ஒன்றுமே உண்டாகலை, என் வாழ்க்கையில் மாற்றமே உண்டாகலைன்னா நீங்கள் இன்னும் வழியை கண்டுபிடிக்கலை. மோசே பாருங்களேன், செங்கடலை பிளக்கிறதுக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். கர்த்தர் சொன்னார், ஏன்டையா விண்ணப்பம் பண்ணுற? செங்கடலை பிளந்துருன்னு சொன்னார். அப்படின்னா அந்த வழியை கண்டுபிடிக்காத வரைக்கும் செங்கடல் முன்னாடி தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சில உபத்திரவத்தில் கதவே திறக்கலைன்னா நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் இருந்து அந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் விசாரிக்கவில்லை, கர்த்தரிடத்தில் பேசவில்லை, கர்த்தருடைய பிரதித்துரத்தை நீங்கள் பெறவில்லை. மோசையை போல கர்த்தர் சமூகத்தில் விழுந்துருங்க. விழுந்து என்ன செய்யணும்னு கேளுங்க. திருமண விஷயமா, பிள்ளைகளுடைய திருமண விஷயமா, பிஸ்னஸ் விஷயமா, தனிப்பட்ட விஷயமா, இல்லை படிப்பு விஷயமா, இன்டர்வியூவா, வெளிநாட்டு வேலைகளா, ஏதோ ஒன்று உங்களை தடுத்து கொண்டு இருக்குதா? ஊழியத்துக்கு வர முடியாமல் தடுத்து கொண்டு இருக்கிறீங்களா? போடுங்க ஒரு 3 நாள் உபவாசத்தை. முடிஞ்சால் ஒரு 7 நாள் போடுங்க. ஊழியத்துக்குள்ளே வரவங்களாம் ஒரு 21 நாள் போடுங்க. நல்லா தண்ணி குடிங்க, சாப்பாடை நிறுத்திட்டு ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்ட உபவாசத்தை எடுங்க.
நிறைய பேர் தண்ணி குடிக்காமல் உபவாசம் எடுப்பாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான உபவாசம். அப்படிலாம் போக வேண்டாம். நம்ம ஆண்டு ரொம்ப இரக்கமுள்ளவர். ஊழியத்திற்காக ஆயத்தமாகிறதுக்கு நிறைய நாள் ஜெபிக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் ஒரு 21 நாள்லாம் எஃபெக்டாக இருக்கும். 40 நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போட்டார். அவருடைய ஊழியம் வெளியே வர்றதுக்காக 40 நாள் காத்திருந்தார். அந்த 40 நாளில் அநேக அந்தகார ஆவிகளை ஜெயித்தார், இருளின் ஆவிகளை ஜெயித்தார். வெளியே வரும்பொழுது மகிமையோடு வெளியே வந்தார். தேவ ஜனங்களே, அனுதினம் பரிசுத்த வாழ்க்கையும் வேணும், உபாச வாழ்க்கையும் வேணும். நான் 40 நாள் உபாசம் எடுப்பேன், 20 நாள் உபாசம் எடுப்பேன், அதுக்கு பிறகு நான் ஜெபிக்கவே மாட்டேன்னா ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. அனுதினமும் ஜெபம் வேணும், அதிகமான ஜெபமும் வேணும். இந்த அதிகமான ஜெபம் தான் உபாச ஜெபம். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கேட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அதனால நீங்க சும்மா இருந்தா போதும். தேவ ஜனமே, சும்மா இருந்தால் யுத்தம் வரும் பொழுது சும்மா இருங்க, போராட்டம் வரும் பொழுது சும்மா இருங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, கர்த்தருக்காக இறங்கி விட்டீங்க, அவருக்காக நீங்க அவருடைய பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீங்க, அவருடைய தரிசனத்தை புரிந்து விட்டீங்க. அவர் உங்களை அழிக்கிறதுக்காக அல்ல, உங்களை உயர்த்துகிறதுக்காக அந்த பாதையில் கொண்டு போறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, நான் அமைதியா இருக்கிறேன், நீங்க செய்ய போறதை நான் பார்க்க போகிறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், உங்க சிந்தனையை நான் புரிந்து கொள்ளுகிறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் வேண்டான்னு சொன்னால் நான் வேண்டான்னு சொல்லுவேன். நான் அமைதியாக இருந்து என் அப்பா பண்ணுற யுத்தத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்து பாருங்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுறதை பார்ப்பீங்க, வேரோடு அந்தகாரங்கள் அழிகிறத பார்ப்பீங்க, நீங்கள் முன்னேறி செல்லுகிறத பார்ப்பீங்க. அதனால் தேவ ஜனங்களே, நம்ம சும்மா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒன்றும் சும்மா இல்லை. இந்த வனாந்தரத்தில் நடக்கிறது அவ்வளோ எளிமை கிடையாது, அவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த பாதையெல்லாம் தாண்டி வந்து கொண்டு இருக்கிறீங்க. விசுவாசத்தில் நடக்கிறது எளிமை கிடையாது, அது ஒரு கஷ்டமான பாதை. எல்லா நேரமும் நம்ம மாம்ச சிந்தனை பயங்காமிச்சு கொண்டே இருக்கும், குடும்பம் பயங்காமிச்சு கொண்டே இருக்கும், உற்றார் உறவினர்கள் பயங்காட்டுவார்கள், நண்பர்கள் பயங்காட்டுவார்கள். இது எப்படி முடியும், உன் குடும்பத்தில் இது டிலே ஆகுதே, உனக்கு குழந்தை இல்லையே, உனக்கு திருமணம் ஆகலையே, அது ஆகலையே, இது நடக்கலையே, வீடு கட்டலையே, கார் வாங்கலையே, இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நல்ல பட்டம் இல்லை, பதவி இல்லை, பொருளாதாரம் இல்லை, நல்ல வருமானம் இல்லை, எல்லா உபத்திரத்தையும் தாண்டி கொண்டு இருக்கிறீங்களே. உங்களுக்கு யுத்தம் வரும்பொழுது அதனால தான் ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்க. எல்லாம் தாங்கின என் ஜனத்திற்காக, எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருந்த என் பிள்ளைகளுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா, ஜெபிப்போமா? எத்தனை பேர் உணர்ந்தீங்க, நான் கர்த்தரோடு பயணம் செல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தையோடு பயணம் செல்லுவேன், கர்த்தர் சொல்கிற வார்த்தையை என் சிந்தனையில் வைப்பேன், அந்த வார்த்தையை சிந்தனையில் வைக்கும் பொழுது நான் அவரோடு பயணம் செல்லுகிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய அருமையான ஜனங்களுக்காக நன்றி அப்பா. அவர்கள் உங்களோடு சேர்ந்து பயணம் செல்ல, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு பயணம் செல்ல அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக யுத்தம் பண்ண போகிறதுக்காக நன்றி. தேவ ஜனங்களை ஆவியானவர் காட்டுகிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறத நான் யாவில் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவர் பட்டயத்தை எடுத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமான ஆயுதங்களை அவர் நிர்மூலமாக்க போகிறார். உங்களுக்கு விரோதமான அந்தகாரங்களை அவர் சுட்டெரிக்க போகிறார், தரமட்டமாக்க போகிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது சும்மா இருந்து கர்த்தர் செய்ய போகிறத பாருங்கள், சந்தோஷமாக இருந்து செய்ய போகிறத பாருங்கள். மனதை குழப்பாதீங்க. அந்த திருமண விஷயத்தில் ஒரு முடிவு வரும், அந்த லேண்டு விஷயத்தில் ஒரு முடிவு வரும், அந்த கோர்ட்டு கேஸில் ஒரு முடிவு வரும், அந்த வியாதிக்கு ஒரு முடிவு வரும், உங்களை துரத்தி கொண்டிருக்கிற பில்லி சூனியத்திற்கு ஒரு முடிவு வரும், அந்தகாரங்களுக்கு ஒரு முடிவு வரும். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா தேவ ஜனங்களுக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை 9 மணி அளவில் சந்திக்கலாம். நல்ல ஆவிக்குரிய ரகசியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ரகசியங்களையும் சத்தியங்களையும் உணர்ந்து நடக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நார்மலான நபரை காட்டிலும் டபுள் மடங்கு வளரும். எப்படி இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் 10 மடங்கு சிறந்தவர்களாக இருந்தார்களோ, அதே போல் சத்தியத்தை கேட்டு வளரும் பொழுது நமக்கு 10 மடங்கு மாற்றங்களை பார்க்கலாம். நிறைய பேர் 30 வருஷத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை நீங்கள் 3 வருஷத்தில் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.